இப்போ நான் நாகூர் ஷரீஃபுடைய கடத்தலுக்கு போய் ஒரு ஹோட்டல்ல உட்காந்துக்கிட்டு போனோன்னு ஜனங்களுடைய அந்தஸ்துக்கு தகுந்தாப்புல சப்ளையர் ஓடி வைப்பான். என்ன வேணுங்க எது வேணுங்கன்னு சொல்லிட்டு ஓடி வைப்பான். ஒரு சப்ளையர் வந்தான், மேஜையெல்லாம் தொடச்சான், அழகா கொண்டாந்து முடிஞ்சு பூஜாவில் தண்ணி வைப்பான், கிளாஸ் கொண்டாந்து வைப்பான், எல்லாம் வச்சான். என்ன வேணுங்க? மெமோ கொண்டு வரும். அதுக்கு என்ன மெனுவா? மினு. என்ன பெரிய கஷ்டமா இருக்கு படம். மினு, அவர் மினுங்கிறார். சரி மினு மெனு. இப்போ கொண்டாந்து காமிச்சார். குருமா எப்படி இருக்கு, சாப்ஸ் எப்படி இருக்கு, கோழி வறுவல் இருக்கு, கோழி குருமா இருக்கு, கோழி பிரியாணி இருக்கு, என்ன வேணும் உங்களுக்கு, பாயா இருக்கு, சூப் அது என்ன படிச்சு பார்த்து சர்க்கார் உதாரணம் சொன்னேன். இதுல ஒண்ணுமே எனக்கு பிடிக்கல. நாகப்பட்டினத்துல இருக்கிற இந்த ஹோட்டல்ல, நாகப்பட்டினத்துல இருக்கிற இன்னும் ஹோட்டல்ல இருக்கு, எனக்கு பிரியாணி கொண்டு வாங்க, ஆம்லெட் 2 கொண்டு வாங்க, கோழி கொண்டு வாங்க, மீன் வறுவல் கொண்டு வாங்கன்னு சொன்னா மேஜையும் சேர்த்து எடுத்துருவாங்க. சர்க்கார் சொல்லும்போது முதல்ல தண்ணி பூஜாவும் கிளாஸ் எல்லாம் வச்சான், அடுத்தாப்புல சாப்பாடு வைக்கிறதுக்கு. இப்ப நாகப்பட்டினத்துல இருக்கிற ஹோட்டல்ல இருந்து என்னென்ன சாமான கொண்டு வாங்கன்னு சொன்னா தண்ணி பூஜாவை கிளாஸ் எடுக்கிறது மேஜை எடுத்துருவான். उसके बाद बैठता से कुर्सी भी खींच लेता था. மேஜைக்கு சுத்தி நாக்காளி போட்டுப்பாங்க, நாக்காளியும் எடுத்துருவான். இழுத்ததோட ஆளை தண்ணி வெளியில கூட வச்சிருப்போம். நாகப்பட்டினத்துக்கும் போக சாப்பிட்டு இதை சொல்லி ஷேக் நாயகம் சொன்னாங்க, நான் இந்த நாகூர் ஷரீஃப்ல கால் வச்சது முதல் உங்களுக்கு என்னுடைய வாயால என்ன அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நல்லுபதேசங்கள் கிடைக்குதோ, ஷாவுல் ஹமீது பாதுஷா கஞ்ச சவாய் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஹாஸ் ஃபைசான வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து நீங்க இது அஜ்மீர் நாயகம் ஃபைசான் நினைச்சீங்கன்னா நாகூரை விட்டு என்ன வெளியாக்கிடுவாங்க சர்க்கார் பாதுஷா நாயகம். अरे समझ के चल रहे दीवाने बच्चे क्या मेरे सरकार என்னுடைய சர்க்காருடைய வாயால வந்து வாசம் போச்சு. இந்த இடத்துல வந்து 3 நாளா நான் உங்களுக்கு செய்யக்கூடிய நல்லுபதேசத்தை இது பாதுஷா நாயகத்துடைய ஃபைசான் இல்ல அஜ்மீர் நாயகத்துடைய ஃபைசான் நான் சொன்னா பாதுஷா நாயகம் இந்த இடத்தை விட்டு கிளப்பி ஆள் விட்டான். यहाँ आने के बाद ये सरकार का फैजान है, ये सरकार की फैजान है और समझ के चलना है बाबा, नहीं तो बाहर खा जाता. தூரமா இருந்தாலும் பக்கத்துல இருந்தாலும் சர்க்காருடைய வாயில் அந்த வாசம் வந்துச்சு. நான் இங்க கால் வச்சதுல இருந்து சர்க்காருடைய ஃபைசான். இங்க உட்கார்ந்துட்டு நான் அஜ்மீர் நாயகம் ஃபைசான் நம்ம சர்க்காருக்கு இருக்கா? இருக்கா இல்லைங்களா? இருக்கு, ஏராளமா இருக்கு. அப்ப நம்மள்ட்ட இருக்கிறது யாரு? நானே இல்லைன்னு சொல்லும்போது என்னதுன்னு ஏன் சொல்லிக்கிறேன்? சுத்தமாவே எடுத்துக்கூடாது. எடுத்துக்கூடுங்கன்னு சொன்னாப்பா அமீர் சாபும் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்ப மேல ஒரு டவல் போட்டுக்கிறான். இப்ப இன்னைக்கு தாலீமுக்கு பிறகு அமீர் சாபுக்கு அசர் எவ்வளவு வரும்? வெளியில போனோன்னு மஜித் பை சும்மா இருக்க மாட்டான். இந்த கழுத்துல டவல் போட்டிருக்கிறீங்களோ இது யாருது? இப்ப தாலீம் புதுசா கேட்ட உணர்ச்சியில இது அல்லாஹ்வுடையது என்னது இல்லப்பா அவர் கேட்டுருக்கான்னு கேட்டுருவான். அந்த மாதிரி ஏன் வந்து போகக்கூடாதுமா? அல்லாஹ்வுடையது தான் என்ன வச்சுக்க சொல்லி இருக்கிறான் அல்லான்னு சொல்லு. எடுத்தா கை போயிடும் சொல்லு. அல்லாஹ்வுடையது தான். இல்லைன்னா வீட்டுல கள்ள வந்து சாமான் தூக்குறான். அல்லாஹ்வுடையது எல்லாத்துக்கும் சொன்னா தூக்கிட்டு போறா பேசாம இருக்குன்னு சொல்ல முடியுமா? பின்ன எந்திரிச்சிட்டு என்ன அதோட கபால் அடிக்கணும், பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைக்கணும். அது அல்லாஹ்வுடையது எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறான், என்ன பாதுகாக்க பராமரிக்க சொல்லிருக்கிறான். அல்லாஹ்வுடையது சொல்ல போச்சுப்பா. ஒரு முறியது அப்பாவி இருந்தார் சில ஒரு ஹோட்டல்ல போய் தின்னுபிட்டு தாலீம்ல நல்லா சாப்பிட்டாங்க. 7-8 ரூபா பில் ஆயிடுச்சு. வாசல்ல போகும்போது காசு கேட்டான். பார்த்தா முஸ்லீமா இருக்கிற என்ன நினைச்சுட்டு காசு கேட்கிறேன்? ஏன் கொடுத்த பண்டத்துக்கு காசு கேட்கணும். பிரியாணி கேட்ட கொடுத்தோம், ஆம்லெட் கேட்ட கொடுத்தோம், பொரியல் மீன் பொரியல் கேட்ட கொடுத்தோம், எல்லாம் கொடுத்தோம். அதுக்குள்ள காசு கேட்கணும். நீ 4ஆம் கரி மகோதரியா? லஹுல் முல்கு ராஜாங்கம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். உன் உடம்புல இருக்கிற அழுகு உனக்கு சொந்தம் இல்லை, உன் சட்டை உனக்கு சொந்தம் இல்லை, வானம் பூமி எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம்னு குர்ஆன்ல எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறான். இப்படி எல்லாம் இருக்கும்போது நீ அல்லாஹ்வுடையதுக்கு நீ என்ன காசு கேட்கிற? அப்படிங்களா? அல்ஹம்துலில்லாஹ் சப்படையா இருக்குமா ஹதரத்தை பிடிங்க முடிச்ச அந்த பக்கம் போட்டு தொப்பியை காட்டுங்க, பேனா வச்சுட்டு காட்டுங்க, சட்டையை காட்டிங்க, கையிலையும் ஒரு இட்டு ஒரு சின்ன துண்டை கொடுங்க, இடுப்பை கட்டிக்கிட்டோம். என்ன இந்த மாதிரி அலங்கோலமாக்கி பிடிக்க எல்லாத்தையும் பிடிக்கிட்டு உங்களுக்கு எது? எல்லாம் அல்லாஹ்வுடையது. இப்பதான் நீங்க கொஞ்சம் தௌஹீத் சொன்னீங்க, அதனால அது ஆபத்து. அல்லாஹ்வுடையது தான். இஸ்மாயில் சாஹிப் ஏமாந்து போயிடாதீங்க, மதராஸ் போறதுக்குள்ள வாட்ச பிடிக்கிட்டு விட்டுருவாங்க. என்ன சொல்றீங்க கேட்டா என்ன சொல்லணும்? அல்லாஹ்வுடையது தான். அல்லாஹ் இப்ப என்கிட்ட அமானிதமா
अरे किसी को मालदार नहीं बोलना है जीवानी அந்த ஜைனுல் ஆப்தீன் ஹாஜியார் மன்னார்குடி தைக்கார் சர்க்கார் என் வீட்டுக்கு ஒரு பேரு கொடுக்கட்டா பேரு கொடுத்து இஸ் கர்கா ஆரிசி மாலிக் இந்த வீட்டுக்கு டெம்பரவரியான மாலிக் மாலிக்னா வீட்டுக்கு முதலாளி வீட்டுக்கு சொந்தக்காரர் டெம்பரவரியான சொந்தக்காரர் ஜைனுல் ஆப்தீன் எழுதிட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம் इसका हकीकी मालिक अल्लाह है अल्लाह मेरे कमजा अल्लाह मेरे मार ஷாராவுக்காக கையாசிச்சு பேசுறேன். அப்போ எல்லா வஸ்துக்களுக்கும் உள்ளபடி பூரண சொந்தக்கார யாரு அல்ல. இப்ப நீங்க முறியதுகிட்டு சரக்கு வாங்க இவங்களுடைய ஏஜென்ட் இப்ப திருவாரூர்ல இருக்கு, இவங்களுடைய ஏஜென்ட் நாகூர்ல இருக்காரு, இவங்க ஏஜென்ட் திருச்சிராப்பள்ளியில இருக்கிறார். பல பக்கங்களும் ஏஜென்சி இருக்கு. இப்ப நான் நாகூர்ல போய் இவங்க ஏஜென்ட் சரக்கு வாங்கும் போது என்னங்க இது கிஃப்ட்ஸ்ன்னு போட்டிருக்கீங்களே, இது யாரு கம்பெனி எங்க இருக்கு என்னன்னு கேட்டாங்க. என்ன நீங்க இப்ப இந்த காலத்துல இப்படி கேட்கறீங்க, நாகரிகமான காலத்துல? இது நம்ம கம்பெனி தொடர்ந்து 3 வருஷமாச்சு. கம்பெனியே நம்மளுக்கு தாங்க, நம்ம சொந்த தயாரிப்பு, நம்ம சொந்த சரக்கு, நம்ம சொந்த லேபிள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இவங்களுக்கு சந்தேகம் கொடுக்கும். சரி அப்படின்னா அவர் வெளியில மார்க்கெட்ல குறிஞ்சிப்பாடியிலையும் எங்க கைது ரிசர்வ் செய்யறாங்க, அதெல்லாம் வாங்கி அவரே கிஃப்ட்ஸ் லேபிள் கூட ஒட்டி ஆரம்பிச்சிருவாங்க. எப்ப நம்ம கம்பெனி சரக்கு தான் கம்பெனி சரக்குன்னு சொல்றாரு, லேபிள பிரிண்ட் பண்ணி ஒட்டிக்கலாம் இல்ல, அப்படி உரிமை இருக்கா ஒட்டிக்கிறது? கேஸ் போட்டுருவீங்கல்ல வியாபாரம். मेरा तू तेरा बोला तो मैं अल्लाह के पास केस डाल दूंगा. मेरा तू तेरा बोला तो என்னது நீங்க உங்களுதுன்னு சொன்னா நான் அல்லாஹ்வுடைய கோர்ட்ல கேஸ் போட்டுருவேன் முதல்ல. அதே மாதிரி நான் என் சர்க்காரது என்னதுன்னு சொன்னா சர்க்கார் வழக்கு தரும். यूं चलता रहे सिलसिला, मेरा नहीं बोलना, मेरे सरकार का, मेरे सरकार का. अरे सरकार बोले तो हक है दीवाने बच्चे, भाईपन अल्लाह बोलता, मेरी सरकार में अल्लाह नहीं बोले तो कैसा हक्का बोल. बात सुन, உங்களுடைய பழக்க வழக்கத்தில் நான் பார்க்கிறேன், பயான் கேட்கிற ஆசை ஜாஸ்தி, அமல் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில. அனுஷ்டானத்தில் அமல் வரை. ஆனா அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? அனுஷ்டானம் எதிர்பார்க்க. அது செயல்ல வரணும், செயல்ல எப்படி வரணும்? இப்ப என்ன நினைச்சு என்ன பாக்குறீங்க? டேப் ரெக்கார்டு வேற இருக்கு, பயமா என்ன நினைச்சு பாக்குறீங்க? அப்புறம் என்ன பிரயோஜனம்? இல்லதா வீட்டுல நம்ம மனைவியை பார்க்கும்போது எப்படி பார்ப்போம்? மனைவியை பார்ப்போம், காலாவை பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். மனைவியை நம்ம தங்கச்சியை பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். பாபா பார்த்தா இருக்கிற உணர்வும் போயிடும். மோமினான மனுஷன், அல்லாவுக்கு அஞ்சு நடக்கிற மனுஷன்னு சொன்னா அவன் மனைவியை தங்கச்சியா பார்த்தா கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற இருந்த உணர்வும் போயிடுங்க. மனித உணர்வுன்னு சொல்லக்கூடாது, வாலிப உணர்வுன்னு சொல்லிட்டு அல்லாவுக்கு பயந்தவன தக்குவா செய்யறவனா இருந்தா அந்த உணர்வு மிச்சம் எப்படி இருக்கும்? தங்கச்சியா பார்க்கும்போது உணர்வு எப்படி வரும்? தங்கச்சி 1000 தடவை பார்க்குற உணர்வு வருதா? வரல. அப்போ அதே மாதிரி எல்லா கை காலு கண்ணு மூக்கு எல்லாம் இருக்கு நம்ம மனைவிக்கு. அவங்கள மனைவியா பார்க்கும்போது நமக்கு கல்வில உணர்வு வருது, சில ஆசைகள் மேலிடுது. மனைவியை தங்கச்சியா காலாவை பார்க்க ஆரம்பிச்சுட்டா உணர்வு போடும். ஷேഖை எப்படி பார்த்தாலும் அருள் வரும். ஹக் ஜாஹிர் பசூரத்து. இப்ப இந்த மூச்சில உட்கார வச்ச மாதிரி என்னல ஹக்கு தான், வெளியிலேயே ஹக்கு தான். வெளியில ஷேഖில மட்டும் இல்லம்மா, என்ன செவுத்துல, அலமாரியில, பொட்டியில, படுக்கையில, நாக்காலியில, வானத்துல, பூமியில எல்லாத்துலயும் ஹக்கு தான். ஆனா எல்லா வஸ்துக்களுக்கும் தன்னுடைய ஹக்கு இருக்குங்கிற உணர்வு இல்லை. ஏப்ரகட்லயும் தான் இருக்கு, ஹக்கு இல்லாதவங்க இருக்கு. எல்லா வஸ்துக்களுக்கும் இந்த உணர்வு இல்லை. ஆனா ஹக்கு தான் இருக்குங்கிற உணர்வு யாருக்கு இருக்கு? நம்ம ஷேഖ் நாயகத்துக்கு. அதனால அவங்கள பார்க்கும்போது ஹக்காவே தான் பார்த்தோம். இந்த சமது காக்க வளர்த்து 2வது தூக்கம் பார்த்து ஏன் தூக்கத்தையும் கெடுத்து, அப்துல் காதர் தூக்கத்தை கெடுத்து 1:20 படுக்க சொன்னேன். அப்படி அப்புறம் மறுபடியும் 2 பேச்சு படுத்துக்கிட்டு 2 பேச்சு பேசிக்கிட்டு 1 தூங்கணும். மூல காலம் வைக்கிட்டே இருந்தா நான் எத்தனை மணிக்கு தூங்கணும்? 2 மணி இருக்கும். அப்புறம் 2 மணினா நான் இடையில ஒருத்தர் செஞ்சா வந்துச்சு, 3-4 மணிக்கு ஒருத்தர் செஞ்சா வந்துச்சு. அதுல ஒரு 10 நிமிஷம் கழிச்சு. ஆனா வந்து மறுபடியும் படத்தோட தூக்கம் வந்துருச்சு. ஆக 3-4 மணி நேரம் தான் தூங்கிடும். அதனால தூக்க குறைவு எனக்கும் இருக்கு.
உங்களுக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. தூக்கத்தை குறைக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க. இன்றியமையாத, அதாவது வியாதி போன்ற கட்டங்கள்ல டாக்டருடைய அவசிய சட்டப்படி தூங்கிறோம், அது பேச்சு. மற்றபடி சாதாரணமா நல்லா இருக்கும் போது வேண்டுமென்றே அதிகமாக தூங்குறோம், தேவையில்லாம தூங்கும். அப்ப அதிகமா தூங்கக்கூடிய மனுஷன் மையதிருச்சு. ஏன்னா தூக்கம் மௌத்துடைய சகோதரிட்டாங்க. அப்ப எந்த மனுஷன் தன் வாழ்நாள்ல மிகுதமான பகுதியை தூங்கி கழிச்சான், என்ன அவனுடைய வாழ்நாள்ல மிகுதமான பகுதி மரணத்துல கழிச்சுட்டான். ஏன்னா மௌத்துக்கு பிறகு அமல் கிடையாது. அதனால்தான் தூங்குற மனுஷனுடைய பட்டோலையே சுற்றி நெத்தரையில அவன் பாவம் செஞ்சாலும் எடுத்துரும். இனி முழிச்சுக்கிட்டு பாவம் செஞ்சா பாவம் தான். நெத்தரையில தவறு நடந்துட்டா, தான் உணர்வு திரும்பாத நிலையில நெத்தரையில பாவம் நிகழ்ந்துட்டா அது பாவம் இல்லை, பட்டோல எழுதுது. நெத்தரையில நன்மையும் இல்லை. இல்லையே நான் கல்புல அல்லாவுடைய சிந்தனை இருக்கு, அதெல்லாம் எழுதுறாங்க, நெத்தரையில கிடையாது. ஹதீஸ் படிக்க வந்துருச்சு, மர்ஃபூல் கலாம். அதாவது மறுபடி கண் முழிச்சு உணர்வோட அந்த திக்ர் செய்யும். கல்புல அந்த சிந்தனை எல்லாம் தனிப்படுத்திருக்கு. ஆரம்ப சப்ஜெக்ட் சொன்னது, எப்படி பாட்டில தண்ணி ஊத்துனா காத்து போகுது, அல்லாவை நீங்க எவ்வளவு வைக்கிறீங்களோ கயிறுனா வெளியில. ஹதீஸ் ஷரீஃப்ல வாதாம், மன் அமில பீமா அலிமா, தான் அறிந்த அளவுக்கு எந்த அடியான் அமல் செய்வான், தனக்கு கிடைச்ச இல்மின் படிக்க அமல் செய்வான். அவுரசஹுல்லாஹுல் இல்ம மாலம் யானம், அவன் அறியாத அந்த அறிவு ஞானங்களை அல்லாஹ் அனந்திரமாக அவனுக்கு அனந்திர பாக்கியமாக கொடுத்து. ஒரு விவாதத்துல வர்ரசஹுல்லாஹுல் இல்ம மாலம் யானம், அதாவது அவனுக்கு வராசத்தை அல்லாஹ் கொடுத்து, மூதாதையர் வீட்டு சொத்து தனக்கு கிடைக்கிற மாதிரி அல்லாஹ் தன்னுடைய இல்மு இருப்பான அந்த அடியானுக்கு அப்படியே ஒப்படைச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம அதிகமா பயானுக்கு மாறிஃபா வந்து தங்கிடும், இப்படி வந்து இப்படி போயிடும் தங்கா. ஹியாலஸ்தோ முஹாலஸ்தோ ஜுனூன்னு சொல்லுவாங்க சார். நீங்க அந்த தவறை விடு, உங்களுடைய தவறான வாழ்க்கை விடு. என்ன என்னுடைய ஷேக் நாயகம் சொன்னாங்க, நான் பெருமைக்கு சொல்றேன். சம்மது காக்கா சமையல் கட்ட பாக்குறாங்க, வண்ணாத்திய பார்த்தான் ஆசையோட, அதே நேரத்தில் வண்ணாத்தி கழுதையை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு பழமொழி நாட்டு சொல்ற. என்னையும் तू भी हक को देख, मैं भी हक को देख बोल रहा हूं, मैं हक को देख रहा हूं, तू गैर हक को देख रहा है, क्या बात है? இல்ல சர்க்கார் அங்கேயும் எனக்கு ஹக்கு தெரியுது, இங்க ஹக்கு தெரியுது, பின்ன அங்கே என்னது போகணும்? என்ன சொல்லுங்க, உங்களுடைய ஒரு கவனம் திரும்பினதுனால அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். மசலா என்ன அமல், நீங்க என்ன பயான், என்ன அங்கே இருந்து வந்திருக்கிறோம். மஜி சாப் சொல்ல என்ன செஞ்சுக்கிறாங்க, சர்க்கார் அமல் செய்யறதுக்கு தானே சரக்கு கொள்முதல் பண்ண வந்திருக்கிறோம். ஒரு மனுஷன் சுகத்துக்காக வேண்டி மாத்திரைகள் வாங்க, நெதோ டாக்டர் நெதோ பிரிஸ்கிரிப்ஷன் வாங்க, வாங்கின பிரிஸ்கிரிப்ஷனுக்கு மாத்திரை வாங்குறதுல திங்கிறது மறுநாடி டாக்டர். இவன் வருஷ கணக்கில் பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கினாலும் பிரயோஜனப்படுமா? ஒரு மனுஷன் பசியாத்துறதுக்காக வேண்டி வீட்டுக்கு போனா அடுப்பு வாங்கினா, விறகு வாங்கினா, பானை வாங்கினா, அரிசி வாங்கினா, பருப்பு வாங்கினா, மிளகா மல்லி வாங்கினா, எல்லாம் வாங்கினா, வீட்டில் கொண்டாந்து போட்டு போட்டு சமைக்கல, சாப்பிடல, அமல் செய்யலமா, என்ன பசி அடங்குமாப்பா? அந்த மாதிரி அல்லாஹை பத்தி நீங்க வயசெல்லாம் கேட்டு அல்லாஹு தாலாவுடைய திக்ர்ல ஃபிக்ர்ல அவனுடைய ஷுஹூதுல இருக்க அந்த அமல் படி செய்ய சொன்னா செட்டப் ஆகும். மறதி தான் ஜாஸ்தியா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு பார்த்து பார்த்து அல்லாஹு தாலா அந்த இல்மு கொடுத்தானே அதையும் வாங்கிட்டு விட்டுருவாங்க. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. அல்லாஹ் நமக்கு பிச்சை கொடுத்த அந்த இல்ம ஈமான் அல்லாஹு தாலா திருப்பி வாங்காம இருப்பாங்க. கொஞ்சமா கேளுங்க, அமல் ரொம்ப உங்கள்கிட்ட அல்லாஹ் அல்லா திக்ரு நஃபீஸ் பார்த்து திக்ரு நான் பார்க்கறேன்னா உள்ளது சொல்றேன். கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வச்சிருக்கு, சில வார்த்தைகள் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. அல்லாவுடைய உஜூத் தான், அல்லாவுடைய உஜூத் தான், அல்லாவுடைய சிபாத் தான், இந்த சிந்தனைகள் மட்டும் இருக்கு. ஆனா அல்லாவுடைய உஜூதை எப்படி பார்க்கறது, அல்லாவுடைய சிபாத்தை எப்படி விளங்கணும், அதுல எல்லாத்தையும் தவறுகள் நிகழ்ந்துகிட்டு மசலா வழங்கி அடுமையில அல்லாஹ் பாக்குறான்னு சொன்னா காஃபிரப்படும். பார்வை நம்ம அல்லாஹ் தான்.
விளங்குங்களா? ஏன் அப்படி ஒரு தரீகா இருக்கு. அடியான்ல பாக்குறதே அல்லாஹ் தான். இப்போ உங்க முன்னால ஓதுனா அந்த புனிதமிக்க ஹதீஸ்ல கூட ஆரிஃபுடைய கூர்மையான பார்வையை நீ பயந்து கொள், நீ பாக்குற மாதிரி அவங்க பார்க்கையில அவங்க அல்லாவுடைய ஒளிவால பாக்குறாங்க. அல்லாவுடைய ஒளிவை கொண்டு ஆரிஃபு பாக்குறாருன்னு